வணக்கம். எடப்பாடி பழனிசாமி பதவி விலக கோரி எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர், சி. வி. சண்முகம் ஆகியோர் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். அதிமுக மாவட்ட செயலாளருடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிர ஆலோசனை நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தேர்தலில் தொடர் தோல்வி காரணமாக எடப்பாடி பழனிசாமி எதிராக அதிமுகவில் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இபிஎஸ் பதவி விலக கோரி மூவர் குழு வேலுமணி, சி. விஜயபாஸ்கர், சி. வி. சண்முகம் உள்ளிட்டோர் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள். 36 எம்எல்ஏக்கள் இவர்களுடன் அணி திரண்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் அதிமுக இன்னொரு பிளவை நோக்கி செல்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏற்கனவே ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மேலும் போர்க்கொடி தூக்கி இருப்பதனால் இபிஎஸ்க்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இபிஎஸ் அவர்கள் தற்பொழுது அதிமுகவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமாக இருந்தவர். தற்பொழுது நடைபெற்ற தேர்தலில் அதிமுக 47 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதிலுமே கூட பாமக கூட்டணியின் உதவியுடன் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒருவேளை பாமகவுடன் கூட்டணி அமைக்கவில்லை என்று சொன்னால் மீண்டும் ஒரு படுதோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலில் 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இபிஎஸ் அவர்களுக்கு எதிராக மூவர் குழுவினர் போர்க்கொடி தூக்கி இருப்பதனால் அதிமுகவில் மீண்டும் ஒரு பிளவை நோக்கி செல்கிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தவேக தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். அதே போன்று எதிர்க்கட்சி வரிசையில் திமுக அமர இருக்கிறது. இந்த நிலையில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியவில்லை என்று கூறி தற்பொழுது முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் போர்க்கொடி தூக்கி இருப்பதனால் அதிமுகவில் பரபரப்பு எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இபிஎஸ் அவர்களும் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை விரைவில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.